சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை. தேவ செய்தி பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா 21/12/2024 சனிக்கிழமை அன்று மாலை 4:30 மணிக்கு மதுரை புதுச்சூரங்குடி நாடார் உறவின்முறை மாளிகையில் நடைபெறுகிறது. தலைமை ரெவரண்ட் டி. தேவ இரக்கம் அவர்கள். வரவேற்பு மற்றும் தேவ செய்தி உங்கள் சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவ தரிசனத்தோடு உதவி திட்டங்களை செய்யும் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகள் வழங்கவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கூகுள் பே மற்றும் போன் பே நம்பர் 9360383940. சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட தொலைக்காட்சியில் உங்கள் யாவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து இந்த ஊழியத்தை உங்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் தொலைக்காட்சியில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பதாக எங்கள் ஊழியங்களை குறித்துதான ஒரு சில அறிவிப்பை உங்களுக்கு ஜெபத்திற்காக சொல்லி அறிவிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வருகின்ற 21/12 அன்று மதுரை பகுதியில் ஒரு கிறிஸ்மஸ் பெருவிழா வைத்திருக்கிறோம். தொலைக்காட்சிகளில் நீங்கள் ஆடு பார்க்க முடியும். எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக, இந்த பண்டிகை நாட்களின் தேவைகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் ஏவினால் உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற எண்ணெய் கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஊழியம். இந்த ஊழியத்திற்கு நிரந்தரமாக எந்த ஒரு பெரிய ஸ்தாபனமோ வெளிநாட்டு உதவிகளோ தனிப்பட்ட மனிதருடைய பெரிய உதவிகளோ கிடையாது. சிறுதுளி பெருவெல்லாங்கிற மாதிரி அப்பப்போ ஊழியங்களில் கிடைக்கின்ற காணிக்கை, நீங்கள் ஏவப்பட்டு கொடுக்கின்ற காணிக்கைகள் மூலமாக தான் இந்த ஊழியங்கள் நடக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால், உங்களுக்கும் வாஞ்சை இருக்குமானால், எங்கள் திருச்சபை மதுரை பகுதியில் இயங்கி வருகிறது. ஒரு நாள் வந்து பார்க்க, எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க அன்போடு கூட நான் உங்களை அழைக்கிறேன். ஜெபியுங்கள், கர்த்தர் ஏவினால் எங்களோடு தொடர்பு ஏற்படுத்துங்கள். இப்பொழுதும் கூட ஒரு நல்ல வார்த்தை இந்த நாட்களில் சில பேர் என்ன கிட்ட வைக்கிற ஒரு கேள்வி, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்ந்தேன், எனக்கு ஏன் இந்த வாழ்வு, அப்படிலாம் ஒரு கேள்வியோடு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஒரு அழகான வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஏக்கத்தோடு ஒரு பாடல், என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன்னே புது பாட்டு ஒன்று வந்துருச்சு. இது அந்த பாட்டில் சத்தியவசனத்திலிருந்து போட்ட ஒரு அழகான பழைய பாடல், நல்ல ஒரு இனிமையான பாடல். கேட்போமா? அல்லேலூயா. கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே. என்ன கொடுப்பேன். Thank you, Lord.
மெய்ப்பராய் நான் இருந்தாலும் ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மெய்ப்பனாய் நான் இருந்தாலும் ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மெய்ப்பருக்கு, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மெய்ப்பருக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்னை கொடுப்பேன். ஆமென். ஞானியாய் நான் இருந்தாலும் பசும் பொன்னும் வெள்ளி நான் தருவேனே. தூதராய் நான் இருந்தாலும் எக்காலம் முழக்கிடுவேனே. தூதனாய் நான் இருந்தாலும் எக்காலம் முழக்கிடுவேனே. வானவரம் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி வருவதற்கு, வானவரம் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி வருவதற்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாம் என் இயேசுவே. என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசையரே. என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை. இந்த உலகத்திற்கு வந்து அவர் எத்தனையோ நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இன்னும் அவருக்காக எதையாவது கொடுக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. வேதம் அழகாய் சொல்லி இருக்கிறது, கொடுக்கிறவனுக்கே திரும்ப கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். சரி, இப்போ நான் வார்த்தையை கொடுக்க போறேன். வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய பீடங்களில் நிற்கும் போதெல்லாம் என்னை மறைத்து உடைய ஜனங்கள் கேட்கும்படி நீர் பேசினீர். இப்பொழுதும் நீங்கள் கொடுத்த வார்த்தையை உடைய சமூகத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்காய் வைக்க அடிமை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன வார்த்தை? 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துடும். அதே கோலியாத்து, அதே தாவீது, அதே மோசஸ் மாரியப்பன் தானா? அப்படித்தானையா? இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? அதே இயேசு கிறிஸ்து தான். இல்லையா? பொய்யா? ஆமென். வாசிங்க 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று கேள்வி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கேள்வியை தன்னுடைய சொந்த சகோதரரிடத்தில் கேட்கிறான். ஏன் கேட்கிறாரு அப்படின்னா, ஒரு ராஜா பார்த்து, ஒரு நல்ல கூட்டத்தை பார்த்து, ஒரு முரட்டாட்டம் உள்ள மனுஷன் நிந்தித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தாவீதை பார்த்துட்டு வர சொல்றாரு. அண்ணங்கிட்ட வந்து பேச வர்றான். அந்த நேரத்திலையும் அவன் கொக்கரிக்கிறான். கேட்டுட்டு இருக்கும்போது
உனக்கு என்னத்துக்குடா இந்த வேலை, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, தேவன் அனுமதிக்கிற எந்த காரியத்திற்கும் முகாந்திரம் இல்லாமல் போகாது. சில பேர் அதிகமா புலம்புறோம், அதிகமா பேசுறோம். ஏன் தான் நான் இந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டேன்னு தெரியல பிரதர், ஏன் தான் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாருன்னு தெரியல பிரதர், ஏன் தான் எனக்கு இப்படிப்பட்ட கணவனை கொடுத்தாருன்னு தெரியல பிரதர், ஏன் தான் எனக்கு இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்தாருன்னு தெரியல பிரதர், எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாரு, அந்த ஊழியத்திலையும் கூட இப்படிப்பட்ட பாடுகள் ஏன் தான் தெரியல பிரதர். நான் சொல்கிறேன், தாவீது அந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது என்றால், நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை, நீங்கள் பிறந்ததற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார், நீங்கள் வளர்ந்ததற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார், நீங்கள் குடும்பமாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். பொறுமையா காத்திருக்கணும். சில நேரங்களில் அறியாத காலங்களிலே நானும் கூட அப்படி கேட்டேன், ரெண்டே கண்ணு எனக்கு தெரியல, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை எடுத்து வளர்க்க சொல்றீங்க. தாவீதோடு இருந்த ஜனத்தை போல என் கூட இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஜனங்கள், கஷ்டப்படுற ஜனங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டியிருக்கு. எப்படி என்னையான்னு கேட்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன் என்று 25 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் ஓடி 26வது ஆண்டிலும் அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் கேட்குறீங்க, இன்னைக்கு நான் பிறந்ததுக்கு என்ன பிரதர் அர்த்தத்தோட வாழ்ந்துட்டேன், நான் இந்த படிப்பை படிச்சுட்டு என்ன பிரதர் பெருசா அச்சீவ் பண்ணிட்டேன், சாதிச்சுட்டேன், ஆண்டவருக்காக ஊர் ஊரா கீபோர்டை தூக்கிட்டு போறேன், மியூசிக் வாசிக்கிறேன், நல்ல மியூசிஷியனா இருக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன். நான் சொல்கிறேன், தாவீது அந்த இடத்திலே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அந்த வார்த்தை உறுதிப்படும்படி அந்த இடத்துல தேவன் வர வைத்தார் என்றால், உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்ததற்கு முகாந்திரம் இருக்கும், பிள்ளைகளை கொடுத்ததற்கு முகாந்திரம் இருக்கும், தொழிலை கஷ்டமான சூழ்நிலைகளில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், நம்பிக்கையோடு நடத்துங்க, நம்பிக்கையோடு குடும்பத்தில் வாழுங்க, நம்பிக்கையோடு பிள்ளைகளை நடத்துங்க. ஆண்டவரே இது நீர் கொடுத்த வாழ்வு, ஆண்டவரே இது நீர் கொடுத்த குடும்பம், நிச்சயமா என்ன ஆசீர்வதிப்பீங்க, என்ன நடத்துவீங்க. இத்தனை வருஷம் இந்த சகோதரர் கடந்து வந்திருக்கிறார், இத்தனை வருஷம் இந்த ஊழியம் நடந்திருக்குன்னா, என்னை குடும்பமாக்குனதுக்கு, இப்படி கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகளை கொடுத்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கும். நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. தாவீது முகாந்தரத்தை நீங்கள் பின்னாட்களில் அறிந்து கொண்டீர்கள் என்றால், உங்களை உருவாக்கினது நோக்கமும் உங்கள் பாடுகளுக்கும் பதில் இல்லாமல் போகாது. நிறைய பேர் இப்படிதான். யோசேப்பை பற்றி நம்ம நிறைய பேசினாலும் இன்னைக்கும் கூட கொஞ்சம் யோசேப்பை பற்றி ஒரு வசனத்தில் நினைவு கூற வேண்டியிருக்கு. பாருங்களேன், ஆதியாகமங்களின் புத்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்பான். நல்லா இருக்கும் பாருங்க வசனம். அவன் பார்க்கிறார், காலங்கள் கடந்து வந்துருச்சு, நாட்கள் கடந்து வந்துருச்சு, தந்தையார் இறந்து போய்விட்டார். உடனே இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அப்பவும் திரும்ப ஒரு தைரியத்தின் வார்த்தை அவன் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்து நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு அனுபவிக்கிற தீமை யாராலும் வந்திருந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுவதற்கு அவரிடத்தில் முகாந்திரம் இருக்கும். பல துரத்தப்பட்ட அனுபவம், பல விதமான கஷ்டங்களை அவன் பார்த்தான். ஆனால் அவனுடைய பிரயாசம் வீணாய் போனதே இல்லை, முகாந்திரம் இல்லாமல் போகவே இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வாழ்வு என்றால் அதுல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, ஓடுங்க. ஏன் இன்னைக்கு நான் இதை திரும்ப திரும்ப குடும்பங்களை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை வைக்கிறேன் தெரியுமா? ஒரு சின்ன பிரச்சனைகளை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரிவினை ஆவி கிரியை செய்கிறது, சண்டையை கிளப்பி விடுகிற ஆவி கிரியை செய்கிறது.
எரிச்சலின் ஆவி அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு எந்த இடத்துல இருக்க சொல்லியிருக்காரோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மனைவியை கொடுத்தாரோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கணவனை கொடுத்தாரோ, எப்படிப்பட்ட குறைவுள்ள பிள்ளைகளை கொடுத்தாரோ, எப்படிப்பட்ட நிறைவுள்ள பிள்ளைகளை கொடுத்தாரோ, எல்லாவற்றையும் அவர் அறியாமல் செய்ததில்லை. உங்களுக்கு விடை வேணும்னா கர்த்தரிடத்தில் காத்துருங்க. ஆனால் எந்த காரியத்திற்கும் முகாந்திரம் இல்லாமல் போகாது. தீமை செய்திருக்கலாம், ஆனால் சொன்னா அந்த தீமையும் கூட என் மேல் முகாந்திரம் வைத்திருக்கிற தேவன் அதை எப்படி முடிய பண்ணாரு? வெகு ஜனங்களை போஷிக்கும்படி நன்மையினால் முடியப்படுவார். எத்தனை பேர் நான் ஏன் பிரதர் பிறந்தேன், நான் ஏன் பிரதர் இந்த ஊர்ல வந்து குடியிருந்தேன், நான் ஏன் பிரதர் இவரை வந்து கட்டினேன், நான் ஏன் பிரதர் இவளை வந்து கட்டினேன், எனக்கு ஏன் பிரதர் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். கர்த்தருக்குள்ளே இங்க கொடுத்த வாக்குத்தத்தங்களை, தெரிந்து கொண்ட காரியங்களை தெளிவாய் தெரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் முகாந்திரம் இருக்கும் என்றால் என் பாடுகளுக்கும் என் வேதனைகளுக்கும் என் உபத்திரவங்களுக்கும் ஒரு முகாந்திரத்தை தேவன் வைத்திருப்பார்னு சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேன். ஒரு பெரிய பலசாலியை ஒரு சின்ன கூழாங்கல்லால் வீழ்த்தி இன்னைக்கும் அது ஒரு பெரிய சாதனையாக நாம் பேசும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார் என்றால், நீங்க படுற பாடுகள், பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு படுகிற பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. என்னால் வளர்க்க முடியாதுன்னு தெரியும்ல பிரதர், எனக்கு ஏன் பிரதர் 3 பிள்ளை 2 பிள்ளை அப்படிலாம் கேட்குறவங்க நிறைய பேர் இன்றைக்கு பெருகி விட்டீர்கள். நீங்க கேட்டோ கேட்காமலோ கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதான் உண்மை. அவர் கொடுத்திருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு முகாந்தரத்தை உண்டு பண்ணுவார். மனுஷன் சுதந்து போறதுக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நடக்குது. பெரிய வல்லமையான ஒரு மனுஷன், அவரே என்ன செஞ்சான்? சோர்ந்து போனான். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை விட பலசாலின்னு சொல்லிட முடியாது. அவரை கூட லேசாக காமிப்போமே. 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம். தெரிஞ்ச ஒரு காரியம் தான், தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியா கொஞ்சம் வாசிப்போமே. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். எதற்காக அழைத்தார்? அந்த முகாந்தரத்தை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்து கொண்டு வருகிறது. ஆனா மனிதனுக்குள்ளே பயம் வந்து விட்டது. ஏன் பிறந்தேன், ஏன் வாழணும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை? அவரை விட நம்மெல்லாம் பலசாலின்னு சொல்லிட முடியாது. ஆனா நான் இப்ப வைக்கிறது என்ன தெரியுமா? அவரை திரும்ப பலப்படுத்தினார் என்றால், அவரோடு கர்த்தர் கூட இருந்தார் என்றால், நிச்சயமா தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும், பாடவும் செய்யறோம். எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூரைச்செடி சோர்வு நீங்க பேசினீரே, எல்லாம் பாடுறோம். நம்மளை போஷிப்பார், நம்மளையும் முகாந்திரத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறார், நோக்கத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறார், திட்டத்தோடு தான் குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். அவர் செயல்படுத்த முடியும், அவர் செயல்படுத்துவதற்கு முடியும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இல்லையே என் அன்பான சகோதரனே, சகோதரியே? முன்னாடிலாம் எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு, 2 கண்ணு தெரியல, எப்படி இந்த ஊழியத்தை நடத்தணும். இப்போ நான் அந்த மாதிரி கேள்வியை கேட்க மாட்டேன். தைரியமாக உங்ககிட்டே சொல்லலாம், என் வேலையை நான் சரியாக செஞ்சா எனக்கு உண்டான கூலி என்ன செய்து கிடைக்குது. உங்களை போல ஆட்களை எழுப்பி கொடுத்து இந்த ஊழியத்தை அழகாக நடத்துறார். இன்னைக்கு நீங்கள் எந்த நிலையில் எந்த காரியத்தை சோர்ந்து போய் தளர்ந்து போய் கலங்கி போய், ஐயோ எனக்கு ஏன் இந்த வாழ்வு, எனக்கு ஏன் இந்த நோய், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, போதும் இருக்கிறத விட செத்தா கூட தேவையில்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா?
நான் சொல்கிறேன், மனிதனை அழிப்பதற்கல்ல, மனிதனை சாவதற்கல்ல, வாழ வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? வாழ வைக்கிற ஆண்டவர். யோசேப்பை அந்த தேசத்தில் அதிபதியாக்குவதற்கு முகாந்தரம் கொண்டார் என்றால், தாவீதை அதிபதியாக்குவதற்கு அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆடு மேய்க்க போயிட்டான், அப்படியே விட்டுருவோன்னு விட்டல. அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். போரிட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லிலே வீழ்த்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். என்றால் நீங்கள் படிக்க வேண்டியது என்பது தேவனுடைய திட்டம். நீங்கள் நல்ல வேலைக்கு போக வேண்டியது என்பது தேவனுடைய திட்டம். நீங்கள் நல்ல திருமண வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஒரு சில தவறுகள், ஒரு சில சோர்வுகள், ஒரு சில அஜாக்கிரதைகள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்க வைக்கும், உங்களுக்குள்ளே சோர்வுகளை கொண்டு வரும். ஆனால் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்குங்க, என்னையும் அவர் படைத்ததற்கு, என்னையும் அவர் உருவாக்கினதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கும். உண்மையா சொல்றேங்க, ரொம்ப ஃபீல் பண்ணது உண்டு. ஓடுற ரயிலில் விழுந்து செத்துடலாமா நினைச்சேன் ஒரு காலத்தில். இல்லை இல்லை, அதற்காக என் தேவன் என்னை அழைக்கவில்லை, அதற்காக இந்த ஊழியம் கொடுக்கவில்லை, அதற்காக இந்த பிள்ளைகளை கொடுக்கவில்லை. என்னை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னேன். திரும்ப 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 இன்னும் ஊழியத்தின் பாதையிலே ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். மனசோர்வுகள் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒருவேளை வியாதியை பார்த்து சோர்ந்து போய் இன்னைக்கு சொல்லுங்களா, இன்னைக்கு சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை, இந்த வியாதியை மாற்றி, இந்த வியாதியை மாற்றி இந்த குடும்பத்துக்கு என்னை எதுக்காக கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஒரு நல்ல மருமகளாக நான் இருப்பேன், ஒரு நல்ல மருமகனாக நான் இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல பேரண்டாக நான் இருப்பேன் சொல்லி பாருங்க, குடும்பத்தில் வரும். சொல்றான், சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன செய்யறான்? படுத்துக்கிறான். தொடர்ந்து கொஞ்சம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்தது போலதான் இப்ப இத்தனையோ தடவை கேட்டாலும் இந்த வார்த்தையை உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம். ஆமென் ஆமென். யாருடைய வாழ்க்கையும் தேவன் முடிச்சு வைக்கிறதுக்கு வரலங்க. யாருடைய வாழ்க்கையை முடிந்து போவதை தேவன் விரும்பாத தேவனுங்க. அல்லேலூயா. நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கு, அதுக்குள்ளே கேள்வி கேட்காதீங்க. போதும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானி மாதிரி பேசுவாங்க. 50 வயசு கூட இருந்திருக்காது. போதும் பிரதர், என்னத்தையும் ஓரளவுக்கு சம்பாரிச்சேன், என்னத்தையோ ஓரளவுக்கு சாப்பிட்டேன், செத்து போறேன். நீயா சம்பாரிச்ச? உங்க பலத்திலேயே சாப்பிட்டீங்க? கர்த்தர் கொடுத்தார், இன்னும் அவர் வச்சிருக்கிற நாள் வரைக்கும் வாழணும். உங்களை உருவாக்குறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது, வெகு தூரம். உண்மையா வெகு தூரம். அந்த பிரயாணத்தை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்கணும். நீ பண்ண வேண்டிய பிரதானம் வெறுகணும் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல். ஆமென் ஆமென் ஆமென். இன்னைக்கு நீங்க நடக்கிறவர்களாய், ஓடுகிறவர்களாய், செழிக்கிறவர்களாய், புதிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய், புதிய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களாய் மாற போறீங்க. எப்படி சொல்றேன் தெரியுமா? எத்தனை சாப்பிட்டுருப்பான்? மிஞ்சி போனா ஒரு 5 அப்பம், இல்லை ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்தாலும் ஒரு 10 அப்பம் சாப்பிட்டுருப்பான் ஐயா. அந்த சாப்பாடு தேவனிடத்திலிருந்து வந்ததுனால எத்தனை நாள்? 40 நாள் ஊரேப்பு மட்டும் நடந்தான். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க படிச்சு பாருங்க பின்னாடி. அதற்கு பின்னாடி தான் 400 பேரை தன் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. ஒரு சாதாரண கூழாங்கல்லுக்குள்ளே அபிஷேகத்தை தேவன் வைக்க முடியும் என்றால், அல்லேலூயா, ஒரு சாதாரண அடை அப்பத்திலே தேவன் 40 நாள் அவனுக்கு பலன் கொடுக்க முடியும் என்றால், தூக்கி எறியப்பட்டவன் தேவன் என்னை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்ல வைக்க முடியும் என்றால், உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி முன்னேறணும், எப்படி உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எங்கே போய் உங்கள் பிள்ளைகளுக்கு அலைன்ஸ் பார்க்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படிதான் இந்த ஊழியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க டாடி. அப்படிதான் இந்த ஊழியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அப்படிதான் எனக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்களை நடத்த முடியும், அவரால் உங்களை நடத்த முடியும்.
ஒரு காலத்தில் வாசல் காப்போனாதான் இருந்தார் முருதேக்காய். நீங்க படிச்சு பாருங்க எஸ்தரின் புத்தகத்தில். கடைசியில் ராஜ முத்திரை தரிக்கப்பட்டு மோதிரம் தரிக்கப்பட்டு குதிரையில ஏறி பவனி போனான். கேட்கணும்ல அவன், எனக்கு ஏன் இந்த வாழ்வு? என் மகளோ அரண்மனைக்குள்ள, நானோ இந்த வாசல்லையா? கேட்கல. அவனுக்கு தெரியும், இயேசு என்னை உண்டாக்கினதற்கு, என்னை அடிமையாக்கினதற்கு, இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு நோக்கம் இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு நினைச்சுக்கிறாங்க மாம்ச பலத்துல தான் புள்ள குடும்பம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபையினால் நீங்க பிறந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினால் நீங்க படிச்சிருப்பீங்க. கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் வாழணும்னா அவரிடத்துல வழியை கேளுங்க. அவர் உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருப்பார். அதை விட்டுட்டு நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இந்த பூமியில வாழணும், எனக்கு டெய்லி இன்சுலின் போடணும், டெய்லி மாத்திரை வாங்கணும், வார வாரம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும். போங்க, தொடர்ந்து போங்க, நம்பிக்கையோடு போங்க. இயேசுவின் ரத்தம் சுகம் கொடுக்கணும், போங்க. நிச்சயமா உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் என்று சொன்ன தேவன், நீ அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதில்லை என்று சொல்லுகிற தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு தான் நான் ஊழியத்தை செய்கிறேன். முகாந்திரம் இல்லாமல் இந்த ஊழியத்தை இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்க மாட்டீங்க, நடத்துவீங்க ஆண்டவரேன்னு சொல்கிறேன். அவர் அழகாக நடத்துகிறார். என்னால் என்ன கொடுக்க முடியும்னு தெரியல ஆண்டவருக்கு, அதனால் என்னையே கொடுத்து நான் அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் அழகாக நடத்திட்டு இருக்கார். இன்னும் நான் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி, உங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கேள்வி கேட்கறத விட்டுட்டு, சோர்ந்து போகிறத விட்டுட்டு, தாவீதை அலங்கரித்த தேவன், யோசேப்பை அலங்கரித்த தேவன், அவன் சாப்பிட்ட அப்பத்திற்கு 40 நாள் ஓரேப்பு மட்டும் நடந்து போக பலன் கொடுத்த தேவன், இன்னைக்கு என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த, என் தொழிலை நடத்த, என் பிசினஸ் பண்ண, நின்று போய் இருக்கிற காரியத்தை துவக்க எனக்கு ஒரு முகாந்திரம் வச்சிருப்பார், வழியை காட்டுவார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நான் இந்த இடத்திற்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று கேட்டு, பின்னும் அடுத்தவனிடத்திலே கேட்டு, அவனுடைய கிருபையினால், உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய இரக்கத்தினால் கோலியாத்தை முறியடித்தான். இன்றைக்கும் நாங்கள் சாட்சியாய் பார்க்கிறோம். அதே சாட்சிகள் இன்றைக்கு நான் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கும், திட்டம் இருக்கும், என் தேவன் குடும்பமாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். இனி நான் புலம்ப போவதில்லை, அழுகப் போவதில்லை. எனக்கு ஒரு புதிய பலனை, புதிய நம்பிக்கையை, புதிய தைரியத்தை இந்த பலகீன பாண்டத்தை கொண்டு பேசியிருக்கிறார். அவரை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி, நீர் காட்டின முகாந்திரத்தின்படி, நீர் காட்டின வழியின்படி, நீர் காட்டுகிற உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.